முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். என் நெற்றியில் இருக்கும் இந்த விபூதியை தொட்டதின் பலனை நாளைக்கு நிச்சயமா உன் வாழ்க்கையில நீ மிகப்பெரிய சந்தோஷமாக அனுபவிக்க போற. ஆம் என் செல்வமே, இத்தனை நாளாக கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இப்போது நீ இஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்தோஷத்தை தான் உன் வாழ்க்கையில கொடுக்க வந்திருக்கேன். நாளைக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழப்போகுது. இன்னைக்கு உன்கிட்ட பேச நேரம் ஒதுக்காதவர்களும் முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்களும் நாளைக்கு மூச்சுக்கு 300 முறை உன்னை பற்றி பேசி உன் முகத்தை பார்ப்பதற்காக உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கைய சிறப்பானதாக அற்புதமானதாக மாற்ற போறேன். இன்னைக்கு உன்னை வேண்டாம் வேணாம்னு சொன்னவங்க நாளைக்கு நீதான் வேணும்னு தேடி தவிச்சு துடிச்சுக்கிட்டு வரும்படி உன் வாழ்க்கையில உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை மற்ற எல்லாருக்கும் முன்னுதாரணமாக வாழ வைக்க போறேன். இதுவரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்புக்காக நீ தேடி தேடி போயிருக்க. ஆனா இப்போது எல்லாரும் அன்புக்காக உன்னை நோக்கி உன் வீட்டு வாசல்ல வரிசையில் வந்து நிற்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையவே நான் மாற்ற போறேன். நான் என்னென்ன செய்ய போறேன்னு இப்போ சொல்றதை விட நாளைக்கு எல்லாமே நடக்கும்போது நீயே புரிஞ்சுக்குவ. இனி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் சிறப்பாக நடக்க போகுது. சுயநலத்துக்காக மட்டுமே உன்கிட்ட சிரிச்சு பேசி பழகும் உறவுகளை விட உனக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய, உனக்காக கவலைப்படக்கூடிய நல்ல மனிதர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை நேசி. அவங்க உனக்கு உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் உனக்கு நல்லதை செய்ய உன் கூட இருக்க தகுதியானவர்கள். சோகம் அதிகமாக இருக்கு, கவலை அதிகமாக இருக்குன்னா ஒரு முறை கண்ணீர் விடுவது தப்பே இல்லை என் செல்வமே. சோகம் குறையும்னு உனக்கு தோணுச்சுன்னா ஒரு முறை கண்ணீர் விட்டு அத்தனையும் கண்ணீரோட கரைச்சி விட்டுரு. கோபம் குறையும்னு தோணுச்சுன்னா தனிமையில வந்து ஒரு முறை கத்தி விடு. ஆனா ஒருபோதும் அடுத்தவங்க முன்னால அடுத்தவங்க முகத்துக்கு நேராக கோபப்பட்டு கத்தாதே. உன் மனசுல நிறைய பாரமும் கஷ்டமும் இருந்ததுன்னா ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு கூட பெரிய ரகைப்பா பெரிய புன்னகையை நீ செய்யும் போது, நல்லா வாய்விட்டு சத்தமா சிரிக்கும் போது உன் மனசுல இருந்த கவலையும் பாரமும் அந்த சிரிப்போட சிரிப்பாக காத்தோட காத்தாக மறைஞ்சு போயிடும். மனபாரமும் அழுத்தமும் அதிகமாக இருக்கும்போது சிரிக்கக்கூடிய விஷயங்களை பாரு. சிரிக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சு சந்தோஷமா வாய் விட்டு சிரி. ஒரு மனிதருக்கு உன்னை பத்தி அருமை பெருமை புரியல, உன்னுடைய பாசமும் நேசமும் புரியலைங்கிற பட்சத்துல அவங்கள விட்டு நீ விலகி நின்னா தானாக உன்னை பத்தி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதனால இந்த கோபமும் சோகமும் சில விஷயங்களும் உனக்கு தேவையில்லைனாலும் அதை எப்படி வெளிப்படுத்தி உன்கிட்ட இருந்து விலக்கி வைக்கலான்றதை யோசி. அழுகும்போது சோகம் குறையும், கத்தும்போது கோபம் குறையும், சிரிக்கும்போது மனபாரம் குறையும், விலகி நிற்கும் போது உன்னுடைய அருமை பெருமையும் புரிஞ்சிடும். சில சமயம் உன்னை பத்தி ஒருத்தவங்க புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. நீ அவங்களுக்காக என்னதான் செஞ்சாலும் அவங்க அதை உணரவே மாட்றாங்கன்ற பட்சத்துல கொஞ்சம் உன் மனசை கல்லாக்கிக்கிட்டு நீ விலகி நின்னா அவங்க தானாகவே உன்னை பத்தி தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க என் செல்வமே. உன்னுடைய உயிராக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சரி, ஆசைகளையும் உணர்வுகளையும் அவர்கள் வெளிப்படுத்தும் போது அதை ஒருபோதும் ஏளனப்படுத்தியோ மட்டம் தட்டியோ பேசாதே. ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே அடுத்தவங்க நம்ம கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்மளை மதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படி உன்னை பெருசா நினைச்சு உன்கிட்ட வந்து தன்னுடைய ஆசைகளையும் ஏக்கங்களையும் ஒரு மனிதர் சொல்லும் போது அதை கேலி பண்ணியோ கிண்டல் பண்ணியோ சிரிக்காத. ஏன்னா அப்படி ஒருவருடைய ஆசையை நீ அற்பமாக நினைச்சு பேசும்போது அவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் அது அவர்களுக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும். அதனாலதான் நான் எப்பவுமே யாரையும் கேலி கிண்டல் பண்ணாதன்னு சொல்றேன். உன்னால முடிஞ்ச அளவுக்கு நேரம் ஒதுக்கி மற்றவர்களிடம் அன்பாக பேசவும் பழகவும் செய். வேலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா வேலைகளை ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி உனக்காக உன்னிடம் பேசுபவர்களிடம் நீ நேசத்தையும் பாசத்தையும் காட்டும் போது அது சரியானதாக இருக்கும். உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சில சமயங்கள்ல கிடைக்காம இருக்குதுன்னா அதை உன் நன்மைக்காக தான் நான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில சில சமயங்கள்ல சில விஷயம் நடக்காமல் போவதும் கூட
உனக்கான திருப்பு முனையை உண்டாக்கதான்றதை புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் நீ நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளும் போது அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் எண்ணங்கள் என்பது மிகவும் வலிமையானது. பூக்களைப் போல அதை மேலே தூவினா அது உனக்கு மாலையாக கிடைக்கும். உன் எண்ணங்களை கற்களைப் போல கடுமையானதாக வச்சுக்கிட்டினா அந்த கற்கள் ஓ மேலேயே விழுந்து உனக்கு காயங்களை கொடுத்துவிடும். எண்ணங்கள் எப்போதும் சரியாகவும் சிறப்பானதாகவும் உயர்வானதாகவும் இருக்கணுமே தவிர அடுத்தவன் மனசை நோகடிக்கிறதா, கஷ்டப்படுத்தக்கூடியதா, காயப்படுத்தக்கூடியதா, அடுத்தவனுக்கு துரோகம் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது என் செல்வமே. ஒரு இடத்துல யாராவது உன்னை அவமானப்படுத்தி பேசினாங்கன்னா அந்த இடத்திலிருந்து அந்த மனிதர்களை விட்டு நிரந்தரமாக விலகி நின்றுடு. மறுபடியும் பாவம் நம்மளை தேடி வர்றாங்களே நினச்சி அவங்கக்கிட்ட போய் பேசினா அவங்க மறுபடியும் உன்னை அசிங்கப்படுத்தி அழுக வச்சிருவாங்க. அப்புறம் ஏண்டா திரும்ப வந்து அசிங்கப்பட்டோம் நீ நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் உன் மதிப்பை உணராமல் அவமானப்படுத்தும் மனிதர்களை ஒருபோதும் தேடி போகாதன்னு சொல்கிறேன். அதே போல் இவனே ஒன்றுமில்லாதவன், இவன் கையில் காசும் இல்லை, இவன் கஷ்டப்படுறவன் நினச்சி யாராவது அவர்களை அலட்சியப்படுத்தினால் ஒன்றுமில்லாதவன் என்னென்ன செய்வான்றத அவன் சார்பில் அவன் மூலமாக நான் உனக்கு செஞ்சு காட்டுவேன். ஒருபோதும் யாரையும் ஏளனமாக நினச்சி காசு பணம் இல்லை, தனியால் அவனுக்கு கேட்க யாரும் இல்லை, யார் வந்து நிற்க போகிறா, என்ன செய்ய போகிறாங்கன்னு நினச்சி யாரையும் மட்டம் தட்டி பேசுவதோ யாரையும் கஷ்டப்படுத்தி பார்ப்பதோ வேண்டாம் என் செல்வமே. உன்னை யாராவது இப்படி நினச்சாலும் அதற்குரிய தண்டனையை நான் அவங்களுக்கு கொடுத்தே தீருவேன். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். யாருமே நாதியற்றவர்களோ அனாதைகளோ யாருமே எதுவுமே இல்லாதவர்களோ கிடையாது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். ஆனால் அததுக்கு உரிய கால நேரம் வரணும். அததுக்கு உரிய நேரத்தில் அவரவர்களுக்கு சேர்க்க வேண்டியதை சிறப்பாக சூப்பராக கொடுப்பேன் என் செல்வமே. வேதனைகளும் சோதனைகளும் இப்போ நான் உனக்கு கொடுத்துருக்கேனா உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை நீ அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா நல்லது நடக்கும்போது எல்லாரும் நல்ல மனிதர்களாகத்தான் தெரிவாங்க, அவங்களும் நல்லவங்களாகவே உன்கிட்ட காட்டிக்குவாங்க. ஆனால் உனக்கு கெட்டது நடக்கும்போது தான் யார் யார் உன்னை சுற்றி இருக்கவங்களுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அவர்களுடைய உண்மை முகம் என்னன்ற அந்த சுயரூபத்தை வெளிப்படுத்துவார்கள். நீ நல்லா இருக்கும்போது உன்கிட்ட நல்லவனாக நடிக்கிற மனிதர்கள் நீ கஷ்டப்படும் போது தான் எவ்வளோ மோசமான குணமுள்ளவர்களாக, உன்னை திட்டி பேசி தூற்றுபவர்களாக, ஏளனம் செய்து இலக்காரத்தோடு பேசுபவர்களாக, உன்னை விட்டு விலகி போய் சுயநலத்தோடு வாழ்பவர்களாக இருக்காங்கன்றது உனக்கு புரிய வரும் என் செல்வமே. ஆனால் அதை தெரிஞ்சுக்காம நீ எல்லார்கிட்டையும் நல்லவனாக இருக்கணும்னு முயற்சி செய்கிற. எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பது இந்த உலகத்தில் முடியாத காரியம். அப்படி நீ எல்லார்கிட்டையும் நல்ல முறையில் நடந்துக்கிட்டு நல்லவனாக இருக்க முயற்சி செய்யும்போது கெட்டவன்ற பேர் தான் உனக்கு கிடைக்கும். நீ நல்லது செஞ்சு கெட்டவன்ற பேரை சம்பாதிச்சுக்கிறத விட யாருக்கும் நீ நல்லவனாக இருக்க முயற்சி செய்யாமல் நீயாக இருந்து விடுவது தான் சரியாக இருக்கும். இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்கிற எல்லா தவறுகளுக்கும் நான் மன்னிப்பு கொடுப்பேன். ஆனால் யார் என்ன செஞ்சாலும் நான் மன்னிப்பு கொடுக்காத ஒரு விஷயம்னா அது துரோகம்தான். ஏன்னா தவறுங்கிறது தெரியாமல் செய்கிறது, அதுக்கப்புறம் திருத்திக்கிற முடியும். ஆனால் வேணும்னே ஒருத்தர் திட்டம் போட்டு ஏமாற்றி துரோகம் செய்வதை நான் எக்காலத்திலும் மன்னிக்க மாட்டேன். அதுவும் இவங்க தான் உலகம்னு நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதரை ஏமாற்றுவதையும் அவர்கள் செஞ்ச நல்லதையெல்லாம் மறந்துட்டு அவர்களுக்கு துரோகம் செய்வதையும் நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். ஒரு மனிதனை ஏமாற்றி துரோகம் செய்வதென்பது 1000 முறை அவனை புறமுதுகில் குத்துவதற்கு சமம். உனக்கு யாராவது அந்த ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செஞ்சாலும் கூட நீ யாருக்கும் இதை செய்யாதே என் செல்வமே. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நாளுமே இனிய நாள்தான். ஆனால் நாட்கள் 3 விதமாக இருக்கு. எல்லாமே நல்லபடியாக நீ நினச்சதை போல நடந்துட்டா அந்த நாள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சில விஷயங்கள் நீ நினச்சது போல நடக்காமல் இருக்கும்போது அது கெட்ட நாளாகவும் இனிமேல் அதை எப்படி சரியாக செய்யணுன்ற அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் நாளாகவும் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் விபத்தாகவோ அல்லது மிகப்பெரிய ஏமாற்றத்தோடையோ அல்லது நீ தோத்து போகும்படியோ நடந்தால் அது உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்த மோசமான நாளாக இருக்கும். இப்படி உன் வாழ்க்கையில்
நல்ல நாள் கெட்ட நாள் மோசமான நாள்னு நீ எதை சந்திச்சாலும் அதை ஏதோ ஒரு விதத்தில் உன் நல்லதுக்காக தான் நான் செஞ்சேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அன்புங்கிறது ஒரு மிகச்சிறந்த பரிசு. அதை நீ வாங்கிட்டாலும் சரி, அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, அது எப்போதும் மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீ எல்லார்கிட்டையும் அன்பை கொடு. அடுத்தவர்களிடமிருந்து அன்பை பெறுவதற்கும் முயற்சி செய். கொடுக்காத பட்சத்தில் அதை ஏங்கி எதிர்பார்த்து காத்திருக்காம கடந்து போய்கிட்டே இரு. என் நெற்றி விபூதியை தொட்ட உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும்படியும் நீ நினச்ச காரியங்கள் வெற்றிகரமாக கைகூடும்படியும் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கிறேன். சில விஷயங்களை மறந்துட்டு தான் போகணும். சில மனிதர்களை மன்னிச்சுட்டு தான் போகணும். மறக்கும் போது மன்னிக்கும் போது தான் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் என் செல்வமே. சில சமயங்களில் உனக்கு பிடிக்காத மனிதர்களை நீ பார்க்கும்போதும் நீ நல்லா இருக்கியான்னு கேட்கும் போதும் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க கற்றுக்கோ. உன் கவலைகளை அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு நீ நினச்சினா, உன் வாழ்க்கை பிரச்சனைகளை அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நினச்சினா எப்போதுமே சிரிச்ச முகமாக இருக்க கற்றுக்கோ. ஏன்னா வாழ்க்கை என்பதே நாடக மேடைதான். இதில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேடம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் நல்லவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, பல பேர் நல்லவர்களைப் போல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எப்போதும் சிரிக்கக்கூடிய பிள்ளையாக, நல்ல சிந்தனை செய்து நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இந்த உலகங்கிற நாடக மேடையில் வாழ்ந்துட்டு போ. இந்த உலகத்தில் காசு பணம் தரக்கூடிய தைரியத்தை வேறு யாராலும் எதாலும் தர முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஒரு மனிதனுக்கு கையில் காசு பணம் இருந்துட்டா அவன் எதை செய்கிறதுக்கும் தயங்க மாட்டான். என்னானாலும் பார்த்துக்கலாம், தோற்று போனாலும் கவலை இல்லைன்னு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தைரியமாக செய்யக்கூடிய அந்த மனசு வர்றதுக்கு காசு பணம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். நீ எதிர்பார்க்கும் அந்த சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை நான் நிச்சயமாக உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். ஆனால் நீ ஒருபோதும் அடுத்தவனை பற்றியே யோசித்து அவன் வாழும் வாழ்க்கையவே நினச்சி உன் அழகான வாழ்க்கையை வாழ தவறிவிடாதே. உன் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ அழகான விஷயங்களை, அற்புதமான விஷயங்களை கொடுத்துருக்கேன். அதை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு மற்றவங்க வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கையை பெருசாக நினச்சிக்கிட்டு நீ இப்படியே நிம்மதி இல்லாமல் ஏக்கத்தோட எதிர்பார்த்து காத்திருக்காதே என் செல்வமே. நீ விருப்பப்பட்டால் மட்டுமே எல்லாமே சரியாக நடந்துடாது. நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறியோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும். நீ கஷ்டப்படும் போதும் முயற்சி செய்யும் போதும் உழைப்பை கொடுக்கும் போதும் உனக்கான உயர்வை நான் நிச்சயமாக கொடுப்பேன். நீ முயற்சி செஞ்சா முடியாத காரியம்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன் தானே. என் நெற்றி விபூதியை தொட்டு ஆசீர்வாதம் பெற்ற உனக்கு இனி எல்லா காரியங்களும் நிச்சயம் வெற்றிகரமாகவே முடியும். நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷமாக நீ வாழ போற. எப்போவுமே உன்னுடைய அன்பும் உன்னுடைய மௌனமும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய இறை பக்தியும் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மௌனம்தான் பல சமயங்களில் வார்த்தைகளை விட சத்தமாக பேசும். நீ மௌனமாக இருக்கும்போது தான் அது பல பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கொடுக்கும், பல சந்தோஷங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். எப்போதுமே தேவையில்லாமல் பேசுகிறத குறைச்சிக்கிட்டு அமைதியாக மௌனமாக இருக்க பழகு. உன் அப்பன் முருகன் உன் மௌனத்திற்கு பரிசாக பேரானந்தத்தையும் பெருமையான வாழ்க்கையும் உன் கைகளில் கொடுப்பேன். ஓ மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கைங்கிறது உன்னை நம்பாதவர்களை விட மிக அதிகமானதாக இருக்கணும். உன்னை நம்பாத மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நீ நம்புகிற உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக உன்னை காப்பாற்றுன்ற எண்ணத்தில் நீ உறுதியாக இருக்கும்போது நிச்சயம் உனக்கு நல்லதே வெற்றியாக கிடைக்கும்.